ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு பீட்ரூட்டோட அந்த இனிப்பு டேஸ்ட்லாம் இல்லாமல் நல்லா மசாலாவோட கலந்து சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். பீட்ரூட் பிரியாணி செய்ய நம்ம என்னென்ன பொருள் வேணும்ன்ட்டு பார்க்கலாம். பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி 2லேருந்து 3 பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, தோல்லாம் எடுத்துகிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 2 இலை எடுத்துக்கலாம், லவங்கம் ஒரு 4 எடுத்துக்கலாம், பட்டை ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோங்க, சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், வந்து 1 எடுத்துக்கோங்க, கல்பாசி கொஞ்சமாக எடுத்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணிக்கலாம், தக்காளி ஒரு 2 தக்காளி நமக்கு போதும், புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்கள் ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கிறோம், கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம், மிளகாத்தூள் நார்மல் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம், லெமன் வந்து நமக்கு பாதி லெமன் தேவைப்படும், நெய் கொஞ்சமாக சேர்ப்போம், உப்பு தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரமாக நல்லா ஊறிட்டுருக்கு நமக்கு, அப்போ தான் நமக்கு சாப்பாடு நல்லாவே இருக்கும். இந்த கிளாஸில் நாங்கள் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கோம், அதில் 4 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்ப்போம். இது வந்து நார்மலாக புழுங்கல் அரிசின்றதுனால நம்ம 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை நல்லா ஊற வச்சுருங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் நம்ம வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாங்கள் கடலை எண்ணெய் தான் சேர்க்குறோம். இப்போ நமக்கு ஆயிலும் நெய்யும் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, பட்டை லவங்கம் அந்த எல்லா பொருளையுமே சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனும் இதிலே சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கி வரட்டும். வெங்காயம் இப்போ நமக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நமக்கு போகட்டும். அடுத்தது தக்காளி நம்ம சேர்த்து நல்லா தக்காளியை சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நமக்கு சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி இலையும் புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மசாலாக்கு எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா 3த்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விடுங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் நமக்கு போகட்டும். இப்போ நம்ம இதில் மீல் மேக்கர் சேர்க்க போகிறோம். மீல் மேக்கர் வந்து தண்ணி நல்லா சுடு தண்ணியில் போட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையால் நல்லா பிழிஞ்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா சேருங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் வந்து நான் 2 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கேன். இந்த 2 கிளாஸ் அரிசிக்கு நம்ம 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்குது. அப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க. நமக்கு நல்லா கொதித்து வரட்டும். இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு நல்லாவே கொதிச்சு வருது. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். நமக்கு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு 3 விசில் வந்துடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பீட்ரூட் பிரியாணி நல்லா சூப்பராக வெந்து சூப்பராக வந்திருக்கு. நமக்கு இப்போ ரொம்பவே ஹெல்த்தியான பீட்ரூட் பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பபாய்.